700 பணம் முடி சிப்பத்துக்கு நான் எடுக்கிறேன். முத்துவேல் பண்ண அளவுக்கு சஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்க. இல்லடா நான் பேச செத்து உருட்டுறோம் சார். பாருங்க. நன்றி. பாருங்கப்பா. நெல்லு ஐயா ஓட்டு நெல்லுக்குள்ள மேல வந்து நடக்கிற பத்தியில எழுத்தாரு முத்துவேல் நெல்ல எடுக்க மாட்டேன். இங்க பாருங்க. இந்த நெல் எப்படி முளைச்சிருக்கு? இந்த நெல் பூவல் கொட்டி வச்சிருக்காங்க. பூவல் கொட்டி வச்சு 5 நாள் ஆச்சு. எல்லா பேருமே குறைதீர் கூட்டத்தில் விவசாயி கதறி அழுத காட்சிகளை நாம் பார்த்து வருகின்றோம். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் தான் விவசாயி கதறி அழுதிருக்கிறார். என்ன காரணத்திற்காக அவர் அழுதிருக்கிறார் என்பது உள்ளிட்ட விவரங்களுடன் மதுரை செய்தியாளர் அருண் இணைப்பில். அருண், விவரமா சொல்லுங்க. மாவட்டம் வாடிப்பட்டி அருகே இருக்கக்கூடிய ஐயங்கோட்டை பகுதியில் நெற்கொள்முதல் நிலையத்தில் நிலைய அலுவலர் முறைகேடு செய்திருப்பதாகவும், மேலும் நெற்பயிர்கள் முளைத்து மேலும் வெடித்து வீணாகி சேதமடைந்திருப்பதாகவும் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் கண்ணீர் மல்க தற்போது விவசாயி ஒருவர் புகார் அளித்திருக்கிறார். இந்த சம்பவமானது விவசாய குறைதீர் கூட்டத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியது. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி தாலுகா ஐயங்கோட்டை பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் அதிகாரி முறைகேடு செய்திருப்பதாகவும், மேலும் வியாபாரிகளிடம் இருந்து நெல்லை கொள்முதல் செய்துவிட்டு விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யவில்லை என கூறி விவசாயி முருகன் என்பவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக விவசாய குறைதீர் கூட்டத்தில் இன்று பரபரப்பு புகாரை தெரிவித்தார். மேலும் சேதமடைந்த நெல்லுடன் வந்த அவர் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் கண்ணீர் மல்க புகாரை தெரிவித்திருக்கிறார். மேலும் மூட்டைக்கு 70 ரூபாய் கேட்பதோடு நெல் கொள்முதல் நிலைய அலுவலர் தனியாக கொள்முதல் நிலையத்தை அமைத்து நெல் கொள்முதல் செய்து முறைகேட்டில் ஈடுபடுவதாகவும் அவர் புகாரை தெரிவித்திருக்கிறார். அதிகாரிகளிடம் புகார் அளித்த நிலையில் கடந்த வாரம் புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரின் அடிப்படையில் ஆய்வுக்கு சென்ற அதிகாரிகள் லஞ்சம் பெற்றுவிட்டதால் என்னை எதுவும் செய்ய இயலாது என கொள்முதல் நிலைய அலுவலர் முத்துவேல் தன்னை இழிவாக பேசி விவசாயியை மிரட்டுவதாகவும் அவர் மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவிடம் தெரிவித்திருக்கிறார். இந்த சம்பவமானது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கோபாலகிருஷ்ணன். நன்றி அருண், அண்மை விவரங்களுக்கு நன்றி.